வணக்கம். இந்திய அரசியலமைப்பிலிருந்து பகுதிகளை பற்றி பார்க்கலாம். 22 பகுதிகள் இந்திய அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கிட்டப்ப 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போதைக்கு 25 பகுதிகள் இருக்கு. பகுதி 1லிருந்து 25 வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பகுதி 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளையும் பற்றி பேசுது. அதில் 1லிருந்து 4 ஆர்டிக்கல் இருக்கு. குடியுரிமை அது பகுதி 2 குடியுரிமையை பற்றி பேசுது. 5லிருந்து 11 ஆர்டிக்கல் 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் 5லிருந்து 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் குடியுரிமையை பற்றி பேசுது. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. 12வது விதியிலிருந்து 35வது விதி வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் 36லிருந்து 51வது பகுதி வரைக்கும் 36லிருந்து 51வது வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் பகுதி 4A அடிப்படை கடமைகளை பற்றி பேசுது. 51A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதில் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. பகுதி 5 மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுது. 52லிருந்து 151 52லிருந்து 151 வரைக்கும் அதில் ஆர்டிக்கல் இருக்கு. மாநில அரசு 152லிருந்து 237 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் மாநில அரசாங்கத்தை பற்றி பேசுது. 6 அருமையான மாநில அரசாங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சாத மத்திய அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 5 மத்திய அரசு, அஞ்சாத மத்திய அரசு, அருமையான மாநில அரசு. 7 அட்டவணை மாநிலங்களை பற்றி பேசும். 7 ரிமூவ் பண்ணிட்டாங்க. 8 யூனியன் பிரதேசம். 8வது இடத்துல யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பர்டிகுலராக யூனியன் பிரதேசம் 239லிருந்து 242 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுது. ஊராட்சி அமைப்புகள் 9 நயன்தாரா ஊராட்சியில் இருக்காங்க. ஊராட்சி அமைப்புகள் 9வது பகுதி ஊராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243லிருந்து 243O வரைக்கும் ஊராட்சிகள் பற்றி சொல்லுது. 9A நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243Pலிருந்து 243HG வரைக்கும் நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243Pலிருந்து 243HG. அடுத்தது கூட்டுறவு அமைப்புகள் 9B 243ZHலிருந்து 243ZT வரைக்கும் இருக்கக்கூடியது கூட்டுறவு அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது 9B. 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் SC/ST இருப்பிடங்களை பற்றி சொல்லக்கூடியது 10. 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இந்த 10க்கு 244லிருந்து 244A வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 10. 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது 11. 245லிருந்து 263 245லிருந்து 263 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் அதை பற்றி சொல்லுது. 11 பார்த்தோம். 12 நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்கு. அதாவது 12வது படிக்கிறதுக்கு நிதி நல்லா இருக்கணும். ஒரே ஒரு மத்திய அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 11க்கு 12 12வது படிக்க நிதி நல்லா இருக்கணும். பகுதி 12 கீழே நிதியை பற்றி சொல்லக்கூடியது 264லிருந்து 300A வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இதில் இருக்கு. பகுதி 13 வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதில் 301லிருந்து 307 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு. வணிகம் ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். 13க்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். இப்போ ஃபர்ஸ்ட் டேலேருந்து 7th வாரத்தில் 7 நாட்களாக ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 301லிருந்து 307 வரைக்கும் இருக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வணிகம் பண்ணுறான். ஒருத்தன் மும்மரமாக 13 ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். முதல் நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் 301லிருந்து 307 வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா 14 ஒரு நாளாவது பணி அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள், அரசு பணியாளர் தீர்மானங்கள் இதுக்கு கீழே தான் வரும். 308லிருந்து 323 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இதை பற்றி சொல்லுது. 308லிருந்து 323 14 14A அப்படின்னா தீர்ப்பாயங்கள். 14A தீர்ப்பாயங்களுக்கான விதிகள் 323Aலிருந்து 323B வரைக்கும். 15 தேர்தல். ஒருத்தன் அஞ்சாம எலெக்ஷன்ல நிற்கிறான். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 15 ஒருத்தன் அஞ்சாம எலெக்ஷன்ல நிற்கிறான், தேர்தலில் நிற்கிறான். 324லிருந்து 329A வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இதை பற்றி சொல்லணும். 324லிருந்து 329A வரைக்கும். 324லிருந்து 329A. 16வது பகுதி சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். ஒருத்தனுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது சிறப்பு சலுகை. ஒருத்தனுக்கு அருமையான 16க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒருத்தனுக்கு அருமையான சிறப்பு சலுகைகள் கொடுங்களேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 330லிருந்து 342A வரைக்கும் இருக்கக்கூடியது. 16 16ல் 330லிருந்து 342 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு. ஆட்சி மொழி. ஒரு ஏழை ஆட்சி மொழி பேசிகிட்டு இருக்கான். ஒரு ஏழை அப்படின்னா 17 ஒரு ஏழை ஆட்சி மொழி பேசுகிறான். 343லிருந்து 351 வரைக்கும் இருக்கக்கூடியது. 18 நெருக்கடி. அதாவது 18 வயசானாவே நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 352லிருந்து 360 வரைக்கும். 18வது பகுதி நெருக்கடி கால சட்டமுறைகள். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 18 வயசில் நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 352லிருந்து 360 வரைக்கும். அடுத்தது 19 பல்வகைப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதர விதிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 361லிருந்து 367 வரைக்கும். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா 20 ரூபாய் கொடுத்து அரசியலமைப்பையே திருத்திடுவாங்க. 20 ரூபாய் கொடுத்தா அரசியலமைப்பை திருத்திடுவாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 368 21 2ல் 1 தற்காலிகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2ல் 1 இப்போ தற்காலிகமாக இப்போ 2 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு போஸ்ட் தற்காலிகமாக எடுத்துருக்காங்க. 21 வயசில் தற்காலிகமாக இருக்காங்க. தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியது 21வது பகுதி. 369லிருந்து 392 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் அதில் இருக்கும். அடுத்தது 22ல்
22 22 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 குறுந்தலைப்பு இருக்குது. குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்றொடர் சிறப்பு திரும்ப பெறப்பட்ட விதிகள்லாம் வந்து இதில் இருக்கும். 393 395 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இதில் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு இந்த பகுதிகள் ஃபஸ்ட்டு பகுதி 1 என்ன சொல்லுது, பகுதி 2 என்ன சொல்லுது, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு பகுதி 1க்கு கீழே 1 4 ஆர்டிகல் இருக்குது. பகுதி 2 வந்து குடியுரிமை பற்றி சொல்லுது. அதில் 5 11 வரைக்கும் இருக்குது அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம ரீகால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.